அடிக்கடி பேட்டி கொடுப்பதையே வாடிக்கையாக வைத்திருக்கும் அண்ணாமலை மக்களை ஏமாற்றி வாக்குகளை வாங்க பார்க்கிறார் என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டினார். நானாக யாரையும் பேட்டியளிக்க அழைக்கவில்லை என்று பதிலடி கொடுத்துள்ள அண்ணாமலை எடப்பாடி பழனிசாமியை நரியோடு ஒப்பிட்டு பேசி விமர்சித்துள்ளார். புதிதாக ஒரு தலைவர் வந்திருக்கிறார். பாரதிய ஜனதா கட்சியில அவர் யாரு நம்மளுக்கு தெரியும். பிளைட்ல ஏறும்போது பேட்டி கொடுப்பார், இறங்கும்போது பேட்டி கொடுப்பார். பேட்டி கொடுப்பதுதான் அவருடைய வேலை. பேட்டி கொடுத்து தலைவர் மக்களை ஈர்க்க பார்க்கிறார். இன்றைக்கு தலைவர்கள் பல வழியிலே மக்களை சந்திப்பார்கள். இந்த தலைவர் டெக்னிக்கா அப்பப்போ பேட்டி கொடுத்து மக்களை நம்ப வைத்து வாக்குகளை பெற முயற்சிக்கிறார். அது ஒன்றும் தமிழ்நாட்டு மக்களிடத்தில் எடுபடாது. இங்கே உழைக்கின்றவர்களுக்கு தான் மரியாதை உண்டு. நான் யாராச்சும் பிரஸுக்கு போன் பண்ணி இது வரைக்கும் தமிழ்நாட்டுல கோயம்புத்தூர், சென்னை, தமிழ்நாடு முழுவதுமே ஒரு பிரஸுக்கு போன் பண்ணி அண்ணா நான் பிரஸ் மீட் பண்றேன் வாங்குன்னு யாராச்சும் நான் கூப்பிட்டுருக்கேனா? பத்திரிகையாளர்கள் யாருகிட்ட போனா கருத்து கிடைக்கும்னு பத்திரிகை நண்பர்கள் வர்றீங்க. இபிஎஸ் அண்ணங்கிட்ட போனா கருத்து கிடைக்கும்னா இபிஎஸ் போவீங்க. அண்ணாமலை அண்ணங்கிட்ட போனா கருத்து கிடைக்கும்னா எங்கிட்ட வருவீங்க. கருத்து சொல்ல முடியாதவர்கள் இந்த நரி பாத்தீங்கன்னா ஒரு மேல ஒரு கிரேப்ஸ் பழம் இருக்குமா, அதை தாண்டி அந்த பழத்தை எடுக்க ட்ரை பண்ணுமா. அந்த பழம் கிடைக்காத பிறகு நரி சொல்லுமா இந்த பழம் புளிக்கிறதுன்னு. ஆனால் அண்ணன் இபிஎஸ் அவர்கள் இன்னைக்கு அந்த பழம் புளிக்கிறதுங்கிறார். இதுவரைக்கும் இந்த 3 ஆண்டுகள்ல எங்க பத்திரிகை நண்பர்களை வச்சுக்கிட்டே நான் சொல்றேன், யாருக்கும் ஒரு தொலைபேசி மூலமாக அழைத்து ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்துற வாங்க நான் கூப்பிட்டது கிடையாது.